பாலஸ்தீனத்தில் போரால் பாதிக்கப்பட்டுள்ள காசா முனையை அமெரிக்கா கைப்பற்றும். பாலஸ்தீனியர்கள் வேறு இடத்தில் குடியேறிய பிறகு அந்த இடத்தை மேம்படுத்தி அதை சொந்தமாக்கிக் கொள்வோம். அங்குள்ள அனைத்து ஆபத்தான வெடிக்காத குண்டுகள் மற்றும் பிற ஆயுதங்கள் அனைத்தும் அகற்றப்படும். இதற்கு நாங்கள் பொறுப்பு. பொருளாதாரத்தை மேம்படுத்தி அந்த பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் வீட்டு வசதி உள்ளிட்டவற்றை செய்து கொடுப்போம். தற்போது ஏற்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தம் மூலமாக அந்த பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவோம் என ட்ரம்ப் பேசியுள்ளார். மேலும் காசா முனையில் உள்ள பாலஸ்தீனியர்கள் எகிப்து மற்றும் ஜோர்டான் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். அதேவேளையில் ட்ரம்பின் இந்த பரிந்துரையை ஏற்கனவே பாலஸ்தீனம் மற்றும் பிற நாடுகள் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளன என்பதையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டும். ட்ரம்பின் அறிவிப்பு தற்போது சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு பற்றி கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, ட்ரம்பின் யோசனை வரலாற்றை மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும். மத்திய கிழக்கின் புவிசார் அரசியலில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை தாக்கத்தை இது ஏற்படுத்தும். இஸ்ரேல் ஒருபோதும்